தனி சின்னத்தில் போட்டியிடக்கூடாது, திமுக சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டோ அழுத்தம் தரப்பட்டோ மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்த இடங்களை விட எங்களுக்கு மிக குறைந்த இடங்கள் தான் கொடுக்கப்பட்டன. குன்றத்தின் உச்சத்தில் நின்று கொண்டு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டியும் அரசை பாராட்டியும் என்னளவுக்கு கூட்டணி தலைவர்கள் யாரும் பேசியது கிடையாது. இப்போதுதான் இந்த விஷயங்களை சொல்றீங்க சார். இதுக்கு முன்னாடி சொல்லாம இருந்ததுக்கான காரணம் கூட்டணியில இருந்ததுனால அந்த நாகரிகம் கிடையாது. கூட்டணியில இருந்துகிட்டு சகிச்சுக்கிட்டோம். We stomached it, we digested it, we tolerated it. முதல் பிரதியை வாங்குவதற்கு தமிழகத்தின் இன்றைய முதல்வர் மாண்புமிகு விஜய் ஜோசப் அவர்களை வந்து வாங்கி கொண்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். நான் கலந்துக்கிறேன், வந்து வாங்கிக்கிறேன். பராக் ஒபாமா failed, but you have succeeded. இது நேத்து அத சொல்றீங்களா? இத சொன்ன அவருக்கு. ஓகே. இப்படி ஒபாமா உதாரணத்தை காட்டி சொன்னேன். மத்திய அரசுக்கு எடுபிடி வேலை செய்யத்தார இந்த கவர்னர்கள் இங்க இருக்காங்க. அதனால முன்ன இருக்கக்கூடிய ஆளுநர் மாதிரி பண்ணுவாருன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கு, அந்த ஐயம் இருக்கு. அவர்கிட்ட இருந்த நெஞ்செழுத்தம், அவருக்கு இருந்த வெறி, இந்துத்துவ வெறி, இந்தி வெறி இவர்கிட்ட இருக்கு. இன்னைக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்க எடப்பாடி பழனிசாமி அந்த காலகட்டத்தில் அந்த கொடூரமான துப்பாக்கி சூடு நடந்தது. அந்த இதையும் சொல்லி அங்கு சிந்தப்பட்ட ரத்தம் உச்சநீதிமன்றத்தின் வாயில் நின்று நீதி கேட்கிறது ஆங்கிலத்தில் சொல்லி. எங்க வீட்டில் பணி செய்யக்கூடிய சகோதரிகள் விஜய் சார் வர்றாங்களாமே, நாங்க பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். அப்படி பாருங்கன்னு வந்து அவங்க பார்க்கும்போது திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய மகன் துரை வைகோ இவங்கெல்லாம் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றாங்க. தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. ஆனால் இன்றைக்கு தமிழ்தாய் வாழ்த்து முதலில் வைத்து பாடப்பட்டிருக்கு. வந்தே மாதரம் பாடி இருந்தால் எங்கள் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுந்து நிறுத்து. நீங்க அப்படி முன்னாடியே சொல்லி வச்சிருந்தீங்களா? ஆமா, பண்ணியிருந்தா நிச்சயமா தகராறு பண்ண சொல்லியிருந்தேன். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம். நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. தளபதி டு தலைவர். இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் கிட்டத்தட்ட பல சகாப்தங்களா அரசியல் வாழ்க்கையில வந்து மூத்த அரசியல்வாதியா இருக்கக்கூடிய ஒரு நபர். பேச்சு சூறாவளினே சொல்லலாம். கிட்டத்தட்ட என் போன்ற இளைய தலைமுறையினருக்கு இவர் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். அரசியல் தளங்கள்ல இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து எப்படி பேசணும் அப்படின்றத இவர் வாயிலாக கத்துக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மூத்த அரசியல்வாதியாக இன்று நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமிகு வைகோ அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. உண்மையாகவே இன்றைக்கு உங்களுடைய நேர்காணலை வந்து நான் எடுக்க போறேன் அப்படின்றது வந்து ரொம்பவே நெகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் கேள்வியா வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால நாடாளுமன்ற அரசியல் வாழ்க்கை, அந்த பயணத்தை குறித்து புத்தகங்களா வெளியிட இருக்கீங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. அந்த புத்தகங்களை 6 தொகுதிகளா வெளியிட இருக்கீங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு முதல்வர் விஜய் அவர்களையும் அழைத்திருக்கீங்க. இந்த தருணத்தை குறித்து சொல்லுங்க சார். முதல் பிரதியை வாங்குவதற்கு தமிழகத்தின் இன்றைய முதல்வர் மாண்புமிகு விஜய் ஜோசப் அவர்களை வந்து வாங்கி கொண்டு நல்லா இருக்கும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். நான் கலந்துக்கிறேன், வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டார். அது நேற்றைக்கு நடந்தது. இப்போ ஆகஸ்ட் 4ஆம் தேதி எல்லாரும் ஒரே மேடையில் உங்களுடைய புத்தகங்களை வந்து வெளியிட போறீங்க. என்னுடைய நண்பர்களாக இருக்கின்ற பல கட்சிகளின் தலைவர்கள். ஓகே, எல்லாரும் அந்த மேடையில வந்து கலந்துக்க போறீங்க. கண்டிப்பா சார். உங்களுடைய இந்த அரசியல் பயணத்தை நாங்க இளம் தலைமுறையினா இருக்கக்கூடிய நாங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா இருக்கும். இந்த புத்தகங்களை வந்து வெளியிடணும், கண்டிப்பா நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையை புத்தகங்களா வெளியிடணும் அப்படின்ற எண்ணம் எங்க வந்து உங்களுக்கு துளிர்ந்தது சார்? நான் அரசியல், வரலாறு, இயற்கை சூழல், சுற்றுப்புற சூழல், தமிழகத்தின் பழங்கால பெருமைகள்,
தமிழக ஆலயங்களில் உள்ள சிற்பங்களின் சிறப்புகள், உலகிலே தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லையே என்ற இயக்கம், இலங்கை தீவில் கொடூரமாக படுகொலைக்குள்ளான ஈழத் தமிழர்களை பற்றிய அந்த அவர்களுடைய துயரங்களை, அவர்களுடைய கண்ணீரை, அவர்களுடைய வேதனைகள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் சுவர்களுக்கு பேசுகிற சக்தி இருக்குமானால் அவற்றை நான் அங்கே எப்படி கொட்டினேன் என்பதை சொல்லும். அனைத்து பொருட்களின் வாதங்களிலும் பங்கேற்றிருக்கிறேன். அனைத்து தலைவர்களோடும் வார்த்தைகளிலே மோதுவது, அவ்வளவுதான். அதை நான் மிக விருப்பமாக செய்தேன். எனக்கு மிக பிடித்த பணி நாடாளுமன்ற பணி. அமைச்சர் பதவியை ஆசைப்பட்டதே கிடையாது. விபி சிங் அமைச்சராக சொல்லும் போதும் முடியாது என்றேன். வாஜ்பாய் அவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தினார், கேபினட்டில் நீங்கள் வந்து சேரணும்னு. முடியவே முடியாதுன்னு எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் நாடாளுமன்றத்தில் பணியாற்றுவதில் வாதங்களில் பங்கெடுக்கலாம், பலருடைய வாத கருத்துக்களை கேட்கலாம், திடீரென கேள்விகளை தொடுத்து மடக்குவதற்கு முயற்சிக்கலாம், மற்றவர்கள் முயற்சித்தால் அதற்கு மறுகணை தொடுக்கலாம். அது எனக்கு ரொம்ப பிடித்தமான பணி. அதை பதிவாக்கி நூல்களாக்கினா பேரப்பிள்ளைகள் காலத்தில் இப்படியெல்லாம் கூட அந்த காலத்தில் பேசியிருக்கான்னு நினைக்கட்டும். நம்ம இதை பதிவு பண்ணிட்டு போவோம் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சி தான் இதையெல்லாம் தொகுக்கணும்னு முடிவுக்கு வந்து நூல்களாக வெளியிடுறோம். இவ்வளவு காலம் அரசியல்ல பயணிக்கக்கூடிய நீங்கள் தற்போது அரசியல் களத்துல வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை தற்போது முதல்வராகின பிறகு சந்திச்சிருக்கீங்க. அந்த சந்திப்பு எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு? மிக நெகிழ்ச்சியாக இருந்தது. நான் அவ்வளவு நேரம் ஒதுக்குவார் நினைக்கல. 47 நிமிடங்கள் அவரோடு உரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அமைச்சர்களும் இருந்தாங்க. அவர் பெரும்பாலும் கவனிக்கிறார். அதிகமாக பேசுறதை விட சொல்றதை கேட்கிறார், உள்வாங்கிறார், அப்சார்வ் பண்றாரு. அதனால இன்னொரு 6 மாதத்துக்குள்ள அவர் இந்த நிர்வாக நுணுக்கங்களையும் தெரிந்து கொண்டு he will mold himself அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தது. அவர்கிட்ட ஒன்றை சொன்னேன் நான். பதவி பிரமாணம் எடுப்பது என்று சொன்னால் அந்த ஓத் டேக்கிங், ஸ்வேரிங் இன் செரிமனியில் அந்த குறிப்பிட்ட வாசகங்களை சொல்லித்தான் பதவி பிரமாணம் எடுக்கணும். உளமாறன்னு சொல்லலாம், கடவுள் சாட்சியாகன்னு சொல்லலாம். ஆனால் அந்த வாக்கியங்களை, பதவி பிரமாண வாக்கியங்களை பார்த்து வாசித்துத்தான் பதவி பிரமாணம் எடுப்பது எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் உள்ள வழக்கம். ஒரே ஒரு மனிதர் தான் அந்த பதவி பிரமாணத்தை பார்க்காமல் பதவி பிரமாணம் எடுத்தவர் ஒரே ஒருவர் தான். அவர் அமெரிக்க நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக கருப்பர் இனத்திலிருந்து வந்த பராக் ஒபாமா. அவர் கையில் அந்த இதை பார்க்காம பதவி பிரமாணம் எடுத்தார். ஆனால் முக்கியமான 2 சொற்களை அவர் சொல்லாமல் விட்டுவிட்டார். அதனால் அந்த பதவி பிரமாணம் செல்லாதுன்னு மறுநாள் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சேம்பருக்குள்ள 2வது பதவி பிரமாணம் எடுத்தாங்க. யாரு? 18 நிமிட பேச்சால் அமெரிக்க நாட்டின் தலைவிதியவே மாற்றியவர், கோடிக்கணக்கான அமெரிக்கர்களுடைய இதயங்களை தன் 18 நிமிட உரையால் ஈர்த்து கவர்ந்தவர், அப்பேற்பட்ட சொற்பொழிவாளர். அதை ஒழுங்கா சொல்ல முடியாமல் 2 வார்த்தை மிஸ் பண்ணிட்டார். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இப்பொழுது பொறுப்பேற்ற பதவி பிரமாணம் செய்து கொண்ட மரியாதைக்கு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் அந்த பதவி பிரமாண வாசகங்களை பார்க்காமலே அழுத்தம் திருத்தமாக எந்த இடத்திலும் எங்கே வார்த்தை பிசகி விடுமோ என்ற ஒரு தயக்கம் இருந்தாலே வார்த்தை தவறும். அழுத்தம் திருத்தமாக உச்சரித்து அந்த பதவி பிரமாணத்தை அவர் மேற்கொண்ட 2-3 இடம் போட்டு பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர்கிட்டே சொன்ன நேத்து, பராக் ஒபாமா ஃபெயில்டு பட் யூ ஹேவ் சக்சீடட். இது நேத்து அதை சொல்லிங்களா? இதை சொன்னேன் அவருக்கு. இப்படி ஒபாமா உதாரணத்தை காட்டி சொன்னேன். ரொம்ப அசாத்திய திறமைதான் அவங்ககிட்ட, நான் ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன். வேற என்ன மாதிரியான கான்வர்சேஷன் நேத்து பத்தி சார்? நான் போனது தாமிர நச்சாலை, ஸ்டெர்லைட் நச்சாலை, அது தூத்துக்குடி மண்டலத்தையே அழித்து விடும்னு 25 வருஷம் அதுக்கு எதிர்த்து போராடி இருக்கிறேன். ஹைகோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் மணிக்கணக்கில் வாதாடி இருக்கிறேன். கடைசியில் வெற்றியும் பெற்றிருக்கிறேன். ஆலை மூடப்பட்டது. அதனுடைய உரிமையாளர் உலக கோடீஸ்வரன், ஒன் ஆஃப் த பில்லியனர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, அனில் அகர்வால், இப்பொழுது வேறொரு வடிவத்தில் அதே தாமிர
நச்சாலையை கொண்டு வர கிரீன் காப்பர் என்ற பெயரிலே இந்தியாவில் காப்பர் கிடைக்கல, இறக்குமதி செய்ய வேண்டியிருக்குன்னு மோடியே போய் ஒடிசாவில் போன மாதம் பேசுகிறார். அவர் முயற்சிக்கிறார் என்றால் மீண்டும் அது அந்த சுற்றுச்சூழலை பாதிக்கும், புற்றுநோய்களுக்கு காரணமாகும். அதை அனுமதிக்க கூடாது என்பதால் அவர் எந்த கூட்டத்தையும் வளைக்கின்ற அளவுக்கு கோடிகள் குவிந்து கிடக்கின்றன அகர்வாலுடைய மடியிலும் காலடியிலும். அவரை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அவருக்கு அந்த தொழிற்சாலை வருவதற்கு நீங்கள் சுற்றுச்சூழல் அனுமதியும் கொடுக்கக்கூடாது, இந்த அனுமதியும் கொடுக்கக்கூடாது என்பதற்கு ஒரு 6 பக்கத்தில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் கோரிக்கை மனுவாக கொண்டு போய் கொடுத்து அதை எடுத்து அந்த போராட்ட வரலாற்றையும் சொல்லி கடைசியாக 15 பேரை சுட்டு கொண்டாங்க. 13 பேர் அன்னைக்கு இறந்தாங்க, பிறகு 2 பேர் இறந்தாங்க. அது இதுக்கு முன்பு இருந்த ஆட்சி, அதற்கும் முன்பிருந்த ஆட்சி எடப்பாடி பழனிசாமி. அந்த காலகட்டத்தில் அந்த கொடூரமான துப்பாக்கி சூடு நடந்தது. அந்த இதையும் சொல்லி அங்கு சிந்தப்பட்ட ரத்தம் உச்சநீதிமன்றத்தின் வாயில் நின்று நீதி கேட்கிறதுன்னு ஆங்கிலத்தில் சொன்னேன். அதனால் அதை பற்றி பேசுகிறேன், அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். பிறகு என்னுடைய நூல்கள் வெளியிட திட்டமிட்டிருக்கேன், நீங்கள் அதை கலந்துக்கணும், முதல் பிரதியை வாங்கணும்னு சொன்னேன். சரின்னாரு. அங்கே சந்திப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது, இயல்பாக இருந்தார், ஒரு தன்னடக்கமாக இருந்தார், எளிமையாக இருந்தார், வெளிப்படைத்தன்மையோடு இருந்தார். He was transparent, he was simple and humble. That attracted me. ஓகே சார். இதற்கு முன்பாகவே தாவேகா தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் உங்களை வந்து சந்திச்சிருந்தாரு. பதவியேற்றதுக்கு அப்புறம் எல்லா அரசியல் ஆளுமைகளையும் போய் சந்திச்சிருந்தாரு, உங்களையும் வந்து சந்திச்சாரு. நீங்க வந்து வாசலுக்கே வந்து வாஞ்சே வந்து அவரை வரவேற்று உள்ள கூப்பிட்டு போய் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. அப்ப சொன்னீங்க இங்க வேலை பார்க்கக்கூடிய இவர்களும் கூட உங்களுக்கு தான் வாக்களிச்சாங்க. அதாவது அது ஒரு சின்ன மாற்றம். அவர் வருவார் நான் எதிர்பார்க்கல. அவர் வருகிற அளவுக்கு நான் எந்த பொறுப்புல அதிகாரத்தில் இல்லை. ஆனால் அவர் வர்றேன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருந்தது. அவர் வந்தார். வீட்டுக்கு வருகிறவர்களை வாசலில் என்று வரவேற்க வேண்டியது தமிழனின் பண்பு. நான் ஒரு கிராமத்துக்காரர். அந்த விதத்தில் அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றேன். வெளியில் போகும்போது அவர் என்கிட்ட அண்ணே எக்கூடையே வாங்கன்னு கையை பிடிச்சிக்கிட்டார். கையை பிடிச்சிக்கிட்டு அப்படிதான் கையை பிடிச்சிட்டு வெளியே வந்தார். எங்கள் வீட்டில் பணி செய்யக்கூடிய சகோதரிகள், ஐயா விஜய் சார் வர்றாங்களாமே, நாங்கள் பார்க்க முடியுமா? அவர் எத்தனை நிமிஷம் இருப்பார்னு தெரியலம்மா, நான் எப்படி பார்க்க முடியும்னு எனக்கு சந்தர்ப்பம் அமையுமான்னு தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் ரொம்ப ஃப்ரீயாக எல்லா மாவட்ட செயலாளரையும் அறிமுகப்படுத்தி வச்சேன். அவர் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தார். அப்போ உள்ள அம்மா நீ பார்க்கணுன்னு சொன்னீங்களா, பாருங்க அப்படின்னு. அப்படி பாருங்கன்னு வந்து அவங்க பார்க்கும்போது திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய மகன் துரை வைகோ இவங்கெல்லாம் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னார். நான் சொல்லலை, என் மகன் சொன்னார். அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியாக இருந்தார். அவங்க ஏதோ திருஷ்டி சுற்றி போட்டாங்க, அவர் அது இது பண்ணிட்டு போகும்போது சமையல் கொட்டுக்குள்ளே எட்டி பார்த்து போயிட்டு வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனார். அது அவருடைய பண்பாட்டை காட்டுச்சு. அது ஒரு உங்கள் பேச்சை போட்டு கேட்டு தான் வெளிநாடாவில் விக்கிரவாண்டி கூட்டத்துக்கு பேச போனேன். உங்கள் பேச்சுக்கு நான் பரம ரசிகன், உங்கள் பேச்சுக்கு யார் தான் ரசிகராக இல்லாமல் இருக்க முடியும்? அப்போ நான் ரொம்ப நெகிழ்ந்து போனேன். அதற்கு முன்பு கலைஞர் நான் அவங்க இவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க வீடு சந்திரசேகர் சார் கட்டின வீடை திறந்து வைக்க டாக்டர் கலைஞரோடு போன அந்த நிகழ்ச்சியையும் அவர்கிட்ட சொன்னேன். அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுருந்தேன். ஒரு விமான நிலையத்தில் மதுரையில் அவர் என்னை பார்த்தப்ப என்னை தேடி வந்து எனக்கு மரியாதை செலுத்தினதை நான் மறக்கலை. அதை சுட்டி காட்டினேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, இத்தனை 18 வருஷம் ஆச்சுட்டார். அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த முதல்வர். ஆமாம், எனக்கு ஒரு சினிமாவில் ஜொலிக்கும் நட்சத்திரம் நம்ம எதுக்கு வந்து பார்த்து மரியாதை காட்டுறாரு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சில நடிகர்கள் கண்டாலும் கண்டுக்கிடாமல் போவாங்க, இவர் அப்படி நடந்துக்கிட்டு அதை சொன்ன அவர்கிட்ட. இப்படி தான் பேச்சுவார்த்தைகள் நடந்தது, வேற அரசியல் ஒன்றும் பேசலை. ஓகே சார். இன்றைக்கு தமிழக சட்டமன்றம் கூடியிருக்கு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று ஆளுநர் உரையோட இன்றைக்கு தொடங்கி இருக்கு சார். நீங்க இந்த ஆளுநர் உரையோட தொடங்கப்பட்ட இந்த சட்டமன்றம் கூட்டத்தொடரை பாராட்டி பேசியிருக்கிறத பார்க்க முடியுது. வெற்றி தமிழகம் அப்படிங்கிறது தொலைநோக்கு திட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த திட்டங்களை வச்சு நீங்க கூறியிருக்கீங்க சார்? முதல்ல வந்தே மாதரம் பாடலை
வந்தே மாதரம் பாடியிருந்தால் எங்கள் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் எழுந்து நிறுத்து உன் வந்தே மாதரத்துன்னு சொல்லி நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு வேணா அதுக்கு மேலே வெளியேற்றினா வெளியே வந்துருங்கன்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடப்பட்டது. நீங்க அப்படி முன்னாடியே சொல்லி வச்சிருந்தீங்களா? ஆமா, பண்ணியிருந்தா நிச்சயமா தகராறு பண்ண சொல்லியிருந்தேன் நான். ஏன்னா அவரு திருவள்ளுவர் சிலைக்கு போய் காவி துணியை போட்டார்ல, அது அக்கிரமத்தில் அக்கிரமம், ஆணவத்தின் உச்சக்கட்டம், திமிரின் உச்சக்கட்டம். அவர் உலக பொதுமறை தந்தவர். மதங்கள், மொழிகள், நாடுகள், இனங்கள் இவற்றையெல்லாம் கடந்த ஒரு நூல் தான் திருக்குறள். அது உலக பொதுமறை, உலகத்துக்கே பொதுவானது. இவர் எப்படி போய் காவி துணியை போய் போட்டாரு? இது மாதிரி செய்யக்கூடிய தைரியம் யாருக்கு வரலையே. அதை எதிர்த்து நாங்கள் 1000 பேர் கருப்பு சட்டை அணிஞ்சிக்கிட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். கடுமையான கண்டனத்தை இந்த ஆளுநருக்கு, அர்லேக்கருக்கு தெரிவித்தேன். இன்றைக்கு அது மாதிரி நடக்கலை. இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மதச்சார்பின்மையை பாதுகாப்போம் என்பதையும், கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்போம் என்பதையும், அதே போல மீனவர்கள், வேளாண் பெருங்குடி மக்கள் அனைத்து தரப்பினருக்கும் நான் இன்னென்ன திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றும் என்று சொன்னதும் குறை காண முடியாத அளவுக்கு ஒரு சிறந்த ஆளுநர் உரை. ஆளுநர் உரைங்கிறது ஆளுநர் தயாரிக்கிறது இல்லை, அரசாங்கம் தயாரித்து கொடுக்கிற உரையைத்தான் ஆளுநர் வாசிக்கிறார். மத்திய அரசு தயாரித்து கொடுக்கிற உரையைத்தான் குடியரசுத் தலைவர் வாசிக்கிறார். அது அரசாங்கத்தினுடைய உரைதான். அதனால இன்னைக்கு அது சிறப்பாகவே அமைஞ்சுதான் நான் நினைச்சேன். ஓகே சார், ஏற்கனவே இந்த அரசு அமைந்த பிறகு ஒரு விமர்சனம் தொடர்ச்சியா வைக்கப்பட்டிருந்தது. வந்தே மாதரம் தான் நீங்க சொன்னது போல பாடிட்டு இருக்காங்க, தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சுன்னு. ஆனால் இன்றைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் வைத்து பாடப்பட்டிருக்கு. இந்த மாற்றத்தை எப்படி பார்க்கிறீங்க சார்? அது முதலமைச்சர் துணிச்சலாக எடுத்த முடிவு, சுயமரியாதையை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற முடிவு. தமிழ்தான் இங்கு உச்சத்தில் இருக்கும், அதுதான் முதலிடம் பெற வேண்டும் என்பதை நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு அதை செயல்படுத்தி காட்டிவிட்டார். அதே போல ஆளுநர் அவர்கள், இதற்கு முன்பாக இருந்த ஆளுநர் ரவி அவர்கள் ஆளுநர் உரையில ஒரு சில வார்த்தைகளை தவிர்த்துட்டு படிச்சதை நம்ம பார்க்க முடியுது. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் அந்த உரையை அப்படியே வாசிச்சதை பார்க்க முடியுது சார். இது ஸ்டார்டிங்ன்றதுனால இப்படி இருக்கிறாரா, இல்ல தொடர்ந்து இவருடைய நிலைப்பாடு இப்படிதான் இருக்க போகுதா? இருந்த ஆளுநர் வாசிக்க வேண்டிய பகுதிகளை எல்லாம் வாசிக்காம விட்டது மன்னிக்க முடியாத குற்றம். இந்த ஆளுநர் அந்த தப்பை இன்னைக்கு செய்யலை. இன்றைக்கு பொறுத்த அளவில் அவருக்கு பாஸ் மார்க் சரியா பண்ணிட்டாரு. வருகிற காலங்களில் அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு எனக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கிட்டார் கேரளாவில் பார்க்கும்போது, முன்னே ஆளுநர் மாதிரியான விவகாரங்களை இவரும் பண்ணுவாருங்கிறது என் மனசுல இருக்கு. மத்திய அரசுக்கு எடுபிடி வேலை செய்யத்தார இந்த கவர்னர்கள் இங்க இருக்காங்க. அதனால முன்ன இருக்கக்கூடிய ஆளுநர் மாதிரி பண்ணுவாருன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கு, அந்த ஐயம் இருக்கு. அவர்கிட்ட இருந்த நெஞ்செழுத்தம், அவருக்கு இருந்த வெறி, இந்துத்துவ வெறி, இந்தி வெறி இவர்கிட்ட இருக்கு. இன்னைக்கு அவர் வெளிப்படுத்திக்கல, அவ்வளவுதான். அதே மாதிரி 1994 திமுக அதிமுகக்கு மாற்றா மதிமுக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்க. அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் திமுக அதிமுகக்கு மாற்றா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதே பாணியில வந்திருக்கிறத பார்க்க முடியுது சார். எப்படி பார்க்கறீங்க இது? திமுக கழகத்தில் 30 ஆண்டுகள் உழைத்து 24 முறை சிறை சென்று டாக்டர் கலைஞரை என் உயிரினும் மேலாக நெஞ்சில் பூஜித்து அவருக்காக என் உயிரையும் தாரை வார்த்து கொடுக்க தத்தம் செய்ய தயாராக இருந்து அவருடைய போர்க்கவசமாக போர் வாழலாம் புகழப்பட்டு பின்னர் ஒரு கட்டத்தில் அவர் உயிருக்கே உலை வைக்கின்ற சதியில் எனக்கு பங்கு இருக்கிறது என்ற விதத்தில் ஒரு ஊர்ஜிதமாக அந்த செய்தியை வைத்து நான் திமுக கழகத்திலிருந்து அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டேன். நான் வெளியே வரல. அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் 5 திராவிட முன்னேற்ற கழக இளைஞர்கள் தீக்குளித்து மடிந்தார்கள். அவர்கள் உடல் வைக்கப்பட்டிருந்த சுடுகாட்டு சிதை நெருப்புக்கு அருகிலே இருந்து அவர்கள் மாண்டு போன காரணத்தால் நான் இதோடு ஒதுங்கிக் கொள்வது என்று முடிவெடுத்திருந்த நான், அவர்கள் உயிர் பலியான காரணத்தால் நான் நீதி கேட்கிறேன் என்று சொல்லி பேச ஆரம்பித்தேன். நான் திட்டமிட்டு ஒரு பெரிய பதவியை எதிர்பார்த்தோ திட்டமிட்டோ அந்த இயக்கத்தை தொடங்கவில்லை. என்னோடு வந்தால் எந்த பதவியும் கிடைக்காது, கவுன்சிலர் கூட ஆக முடியாது. போராட்டம், சிறைவாசம், கண்ணீர், வியர்வை, ரத்தம் இப்படித்தான் இருக்கும்.
இதற்கு சித்தமானவர்கள் என்னோடு வருங்கள், மற்றவர்கள் இருக்கிற இடத்திலே இருந்து கொள்ளுங்கள் தான் நான் சொன்னனே தவிர நான் பதவிகள் கிடைக்கும், நீங்கள் ஒரு மந்திரி ஆயிடலாம், யாருக்கு ஆசை வார்த்தை காட்டவும் இல்லை. அப்படிப்பட்ட கனவுகள்லேயே நான் இல்லை. ஆகவே கம்பேரிசன் அது சரியில்லை. நான் போட்டியாக நான் கட்சியை உருவாக்கல. நிலைமை என்னை உருவாக்கியது, நான் நிலைமையை உருவாக்கவில்லை. நிலைமை என்னை உருவாக்கிய காரணத்தால் இந்த இயக்கத்தை தொடர வேண்டும். தொடர்ந்து என்னோடு பயணித்தவர்கள் சிலர் விலகி போனார்கள். அவர்களை பற்றி நான் ஒரு சொல்லும் தவறாக சொன்னதில்லை, குற்றஞ்சாட்டியதில்லை. என்னோடு பயணித்தவரை அவர்களுக்கு நன்றி. சென்றவர்கள் சிறப்பாக இருக்கட்டும், வாழ்க அவர்கள். அதுதான் என்னுடைய அணுகுமுறை. அதனால எல்லாவற்றையும் கடந்து பல கஷ்டங்கள், கண்டங்கள், சோதனைகள், சூறாவளிகள், புயல்கள், பூகம்பங்கள் இவற்றையெல்லாம் கடந்தும் இந்த இயக்கம் 32 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஊரை ஒரு 10 பேராவது மதிமுக தொண்டை இருக்கிற அளவுக்கு கட்சி தமிழ்நாடு பூரா திமுக அதிமுகவுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் இருக்கிற கட்சி மறுமலர்ச்சி திமுக தான். ஆனால் அதற்குரிய அங்கீகாரத்தை தொலைக்காட்சி விவாதங்களிலும் யாரும் அவர்கள் அதை சுட்டி காட்டுவதும் இல்லை, அவர்கள் மனதிலே அதை அங்கீகரித்ததும் இல்லை. முடிந்த மட்டும் விமர்சிப்பது அவர்களுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அதை பற்றி நான் கவலைப்படலை. அவர்கள் இந்த தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்கு நானும் எங்கள் இயக்கமும் செய்திருக்கக்கூடிய தியாகமும் போராட்டங்களும் எந்த கட்சியும் செய்யவில்லை. இதை இந்த வாத மேடைக்கு வரக்கூடிய அறிவார்ந்த நண்பர்கள் இந்த தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்கு, முல்லை பெரியாறு அணையை பென்னிக்குக் அணையை பாதுகாப்பதற்கு, நீட்டினோ நாசகார திட்டத்தை தடுப்பதற்கு, ஸ்டெர்லைட் நாசகார ஆலையை மூடுவதற்கு, காவிரி மண்டலத்தை பாதுகாப்பதற்கு, அதுக்காகவே நான் நடந்தேன். இப்படி நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை நான் தனியார் கைகளுக்கு போக விடாமல் வாஜ்பாயிடம் வாதாடி மீட்டு கொடுத்தேன். பெரியார் மையம் டெல்லியில் இடிக்கப்பட்ட போது வாஜ்பாய் அவர்களை சந்தித்து அண்ணன் வீரமணி அழைத்து கொண்டு சென்று புதிய இடம் பெற்றுக் கொடுத்தேன். இவையெல்லாம் சாதித்த சாதனைகள். இவற்றில் ஒன்றை கூட இந்த மாலை நேர வாதங்களில் பங்கெடுக்கிற என்னுடைய அறிவார்ந்த நண்பர்கள் ஒரு வார்த்தை எந்த வாதத்திலும் சொன்னது கிடையாது. மாறாக என்னை நையாண்டி, ஏளனம், கிண்டல், அது அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி. நான் அதை பற்றி ஒன்றும் நினைக்கல. ஏன்னா நான் மிகப்பெரிய தலைவர்களை பற்றி படிச்சிருக்கேன். ஆபிரகாம் லிங்கனை பற்றி அவ்வளவு இழிவாக பக்கம் பக்கமாக கார்ட்டூன் போடுவாங்க. அதை பூரா கண்ணாடி பேழையில் வச்சிருப்பார் எதுக்க. அதை நான் படிச்சிருக்கிறேன். அதனால் அவங்க நம்ம பற்றி பாராட்டி சொல்ல வேண்டாம், மாறாக தவறாக விமர்சிப்பது என்பது அது கூட நான் சரி அவங்களுக்குள்ள உரிமை என்று நினைத்துக் கொள்வேன். நாங்கள் எங்கள் இயக்கம் தமிழ்நாட்டுக்கு பாதுகாத்து கொடுத்த வாழ்வாதாரங்களை குறித்து இப்போ கூட சீமக்கருவேலை தமிழ்நாட்டையே நாசமாக்கி அழிச்சிரும். கோர்ட்டில் தொடர்ந்து போராடி நானே பல மாவட்டங்களில் போய் நானே கீழே இறங்கி அந்த வேலிக்கருவை அகற்றினேன். நாளைக்கு கூட தேனி மாவட்டத்தில் வேலிக்கருவை அகற்றுறதுக்கு தான் காலையில் போகிறேன் நான். அது என்ன, அதனால ஓட்டு கிடைக்குமா? இல்லை. ஆனால் அது விவசாயத்தை அழித்துவிடும், சுற்றுச்சூழலை அழித்துவிடும். அது டெவில் ட்ரீன்னு தான் வெளிநாடுகள் சொல்கிறான், பிசாசு மரம்னு. அதை அகற்றுகிற வேலையில் இப்போ ஈடுபட்டிருக்கேன். ஏதாவது ஒரு பொது வேலையில் தமிழ்நாட்டின் நன்மைக்காக, தமிழ்நாட்டு நலன்களை காப்பதற்காக, வாழ்வாதாரங்களை காப்பதற்காக ஒரு அர்ப்பணிப்போடு வித் டெடிகேஷன் நானும் என் தோழர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ ஊடக விவாதங்கள்ல பங்கேற்றுக் கொள்கிற தோழர்கள் தங்களுடைய பணியை சரிவர சொல்வதில்லை அப்படின்னு சொல்லி. சரிவர இல்லை, மொத்தமே சொல்றது கிடையாது. முடிந்த மட்டுக்கும் மறைமுகமா, குத்தலா, ஏளனமா, கேலியா சொல்லுவாங்க. அது அவங்களுடைய அறிவாற்றல். வாழ்க அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு கருத்தும் சொல்லப்படுது. மதிமுக தனி சின்னத்துல போட்டியிட்டு இருந்தால் காங்கிரஸ் செல்வதற்கு முன்னாடியே மதிமுக ஒரு வேலை செஞ்சிருக்கும். அதாவது நடந்து போன ஒன்றை பற்றி இப்ப கற்பனையா யூகமா சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி நடந்திருந்தால், நடக்கல இல்ல, அப்படி இருந்திருந்தால் என்ன செய்வேன்னு அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் நாங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடக்கூடாது, திமுக சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டோம், அழுத்தம் தரப்பட்டோம்.
மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்த இடங்களை விட எங்களுக்கு மிக குறைந்த இடங்கள் தான் கொடுக்கப்பட்டன. நான் குன்றத்தின் உச்சத்தில் நின்று கொண்டு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டியும் அரசை பாராட்டியும் என்னளவுக்கு கூட்டணி தலைவர்கள் யாரும் பேசியது கிடையாது. அவர்களுக்கு அந்த அளவுக்கு அதுக்கு பக்கபலமாக இருக்கத்தான் நான் பேசிட்டு வந்தேன். ஆனால் நாங்கள் நடத்தப்பட்ட விதம், கொடுக்கப்பட்ட இடங்கள், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிர்பந்தம் எங்கள் மறுமலர்ச்சி திமுக கண்மணிகளின் மனங்களை மிகவும் காயப்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் இப்போதுதான் இந்த விஷயங்களை சொல்றீங்க சார். இதுக்கு முன்னாடி சொல்லாம இருந்ததுக்கான காரணம் கூட்டணியில இருந்ததுனால அந்த நாகரிகம் கருதியா? கூட்டணியில் இருந்துகிட்டு சகிச்சுக்கிட்டோம். we stomached it, we digested it, we tolerated it. சகித்துக் கொண்டோம், ஜீரணித்துக் கொண்டோம். நாங்கள் வெளிப்படையாக அது குறித்து எங்கேயும் விமர்சனம் செய்யவில்லை. ஓகே சார், நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அதே போல இன்றைக்கு சட்டசபையில ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சார். ஆளுநர் உரையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்வி பொதுப்பட்டியல்ல இருக்கு, அதனாலதான் நீட் பிரச்சனை வருது, மாநில பட்டியல கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சாத்தியமா சார்? மாநில பட்டியலிருந்து கபலீகரம் செய்து மத்திய பட்டியலுக்கு நெருக்கடி நிலை காலத்தில் கொண்டு போனாங்க. இது மாநில சுயாட்சியினுடைய அச்சையே முறிக்கிற வேலை. கல்வி மாநில பட்டியலுக்கு தான் வரணும். அப்படி வந்தால்தான் உண்மையான கூட்டாட்சி தத்துவம் நிலைநாட்டப்படும். இப்ப கூட்டாட்சி தத்துவமே கிடையாது. ஒரு யூனிட்டரி ஸ்டேட்டா வச்சிருக்கிறாரு. புல்டோஸ் பண்ணி எல்லா மாநில உரிமைகளையும் நசுக்குகிற வேலையில நரேந்திர மோடி அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. மதச்சார்பின்மை காப்பாற்றப்பட வேண்டும், கூட்டாட்சி கொள்கை வெற்றி பெற வேண்டும், சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும். தீஸ் ஆர் த 3 கார்டினல் பிரின்சிபிள்ஸ். அதுக்கு நாங்க அது பாதுகாக்க வேண்டும்ங்கிற எண்ணத்துல தான் இப்ப இருக்கிற அரசுக்கும் நாங்க வாழ்த்து சொன்னோம். இப்போ 3 விஷயங்களை சொல்லியிருக்கீங்க சார். இந்த விஷயங்களை மையப்படுத்தி உங்களுடைய எம்எல்ஏக்கள் எப்படி பேச போறாங்க சட்டமன்றத்துல அப்படின்றது ஒரு கேள்வி. நல்ல காரியங்கள் நடந்தால் பாராட்டி பேசுவார்கள், விமர்சிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் விமர்சிப்பார்கள். பாராட்டும் விமர்சனம் இரண்டுமே இருக்கும் அப்படின்னு. ஆமா, ரெண்டும் இருக்கும். இப்போ நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, பார்லிமெண்ட்ல எல்லாம் விமர்சனம் சொல்றப்ப, கருத்து சொல்றப்ப அது கனிவா எடுத்துப்பாங்க. அந்த தருணம் இப்பயும் இருக்கும் சட்டமன்றத்துல. அந்த டெக்கோரம், அந்த அரசியல் நாகரிகம் இங்க இல்லாமல் போனது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆனா அண்ணா காலத்துல இருந்தது, கலைஞர் காலத்து ஒரு வரைக்கும் கூட இருந்தது. ஒரு வாதங்கள் நடந்தா கூட ரொம்ப கடுமையான கசப்புகள் ஏற்படலை. இப்ப அப்படி இல்லை. எதிரிகளா பார்க்கிற ஒரு மனோபாவம் தான் வளர்ந்துருக்கு. எதிர்கட்சியா பார்க்காம எதிரிகளா தான் பார்க்கிற மனோபாவம். ஆமா. எதனால இப்படி மாறி போனது சார் இந்த சூழல்? அது அவங்களுடைய இயல்புமா, தலைவர்களுடைய இயல்பு. அவர்களை பற்றி நான் விமர்சிக்க விரும்பல. ஓகே சார். கிட்டத்தட்ட 39 நிமிடம் ஆளுநர் அவர்கள் உரையாற்றிருக்காரு. இன்னும் ஒரு விஷயம் கூடுதலா சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கையை தொடரும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காரு சார். சபாஸ், அவர் சொன்னதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். He should stick to that stand. அதிலே நிற்க வேண்டும். இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த செயல்பாடு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த கொள்கையில உறுதியா இருக்கிறது பாராட்டுக்குரியது தானே, பாராட்டுறேன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம். நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. தளபதி டு தலைவர். இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும்.